அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ஸோ நம்ம செஷனுக்குள்ள போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டிஎக்ஸ் ஸ்மார்ட். அது என்ன சார் யுஎஸ்டிஎக்ஸ் ஸ்மார்ட்? ப்ராஜெக்ட்டே ஒரு ஸ்மார்ட்டான ப்ராஜெக்ட் தான். ஸோ அதுல என்ன இருக்கு? அதை எப்படி பண்ணணும்? அதுல எந்த அளவுக்கு நம்ம வருமானம் சம்பாதிக்க முடியும்? அப்படின்றத நம்ம ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். ரொம்ப டெக்னிக்கலா கிடையாதுங்க. ரொம்ப ஐ ஃபண்டாவெல்லாம் நம்ம பார்க்க போறதில்ல. ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். யார் இருந்தாலும் புரியிற மாரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ யூஎஸ்டிஎக்ஸ் ஸ்மார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ட்ரிவன் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டேபிள் காயின். உலகத்திலேயே முதன்முறையாக கம்யூனிட்டி மூலியமா உருவாகிய ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டேபிள் காயின். முக்கியமான ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் பெக்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓ இந்த மாரியா? அந்த மாரியா? இதுவா இருக்குமா? அதுவா இருக்குமா? எதுவாயினும் சரி, அடுத்த ஒரு 20 டூ 25 மினிட்ஸ் அப்படியே கேளுங்க. இப்ப உங்களோட மொபைல் நீங்க எப்படி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க YouTube பார்ப்பீங்கள்ல, YouTubeல படம்லாம் பார்க்கும்போது உங்க மொபைல் அப்படி திருப்பி வச்சுப்பீங்க பாருங்க. அந்த மாரி உங்க மொபைல திருப்பிக்கிங்க. ஸோ தட் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரொம்ப பெருசா தெரியும். நான் சொல்ற வார்த்தைய நல்லா கேளுங்க. ஸ்க்ரீன்ல என்ன காட்டுறனோ அத நல்லா பாருங்க. இல்ல சார் நான் வண்டி ஓட்டிக்கிட்டே கேட்கிறேன். பரவால்ல ஓரமா நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத சில விஷயங்கள் மைட் பி இன்னைக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்க. செஷனுக்குள்ள போவோம். வாட் இஸ் யுஎஸ்டிஎக்ஸ் ஸ்மார்ட்? யுஎஸ்டிஎக்ஸ் ஸ்மார்ட்னால் என்ன? அதிலேயே 1000 அர்த்தம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டிஎக்ஸ்னா யூனிக் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டீசென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயின். என்ன சார் பெரிய வார்த்தையா சொல்லிட்டீங்களே. ரொம்ப சிம்பிளுங்க. உலகத்திலேயே முதன்முறையாக தனித்துவமான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா, அதுவும் எதுல பண்ணிருக்காங்க? டீசென்ட்ரலைஸ்ட்ல பண்ணிருக்க ஒரு ப்ராஜெக்ட். சும்மா இல்ல, ஸ்டேபிள் காயின். இப்ப நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பார்த்திருப்போம். டீசென்ட்ரலைஸ் தான் சார், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் சார். அதெல்லாம் ஒரு டோக்கனா இருக்கும். கம்யூனிட்டி தான் சொல்லுவாங்க. ஒரு டோக்கனா இருக்கும். ஆனா அது ஸ்டேபிள் காயினா இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா பிசினஸும் ஒரு பீக்ல போகும். நல்லா பெரிய அளவுக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே விக்க ஆரம்பிச்சோன அதோட விலை கம்மியாயிடும். ஸோ இது நார்மலா நடக்கக்கூடிய எல்லா விஷயம் தான். ஆனா இங்க ஸ்டேபிள் காயின் அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டேபிளா இருக்கும். இன்னைக்கு $1 இருக்குன்னா, நாளைக்கு $1 தான் இருக்கும். ₹1,00,000 போயிட்டு ரூ. 1 இறங்க போறது கிடையாது. ஸோ இது ரொம்ப ஸ்டேபிள் காயின். டீசென்ட்ரலைஸ்ட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், ப்ரூஃப் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் கம்யூனிட்டி மின்டிங் மூலியமா இது பண்ணியிருக்காங்க. சரி நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட எந்த செயின்ல, எந்த நெட்வொர்க்ல பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் நெட்வொர்க்ல பண்ணியிருக்காங்க. பேஸ் நெட்வொர்க் அப்படின்றது எத்திரியம் லேயர் 2ல இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். ஏன் சார் இதுல பண்ணாங்க? ரொம்ப எஃபிஷியன்ஸ், ஸ்பீடு, அதே மாதிரி லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட். ஸோ அதனால பேஸ் நெட்வொர்க்ல இதை பண்ணியிருக்காங்க. அடுத்தது நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டேபிள் காயின். ஸ்டேபிள் காயின்னா இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது. என்னைக்குமே இது ஈக்குவல் டு ஒரு டாயா இருக்கணும். ஒரு டாய்ன்றது ஒரு யூஎஸ்டிடி சமம். ஒரு யூஎஸ்டிடின்றது $100 இருந்து ஒரு $103 ரேஞ்ச். என்னைக்குமே இந்த ரேஞ்சிலேயே இருக்கணும்ன்றதுக்காக ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா ட்ரிகர் பெக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. ஸோ அந்த ட்ரிகர் பெக் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட யூஎஸ்டிஎக்ஸ் ஸ்டேபிள் காயினை டாய்க்கு நிகரா $1 சமமா என்னைக்குமே மெயின்டைன் பண்றதுக்கு உண்டான வேலைகள் அது பண்ணுது. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா, சார் இந்த யூஎஸ்டிஎக்ஸ் நான் வெளியில வாங்க முடியுமா? மத்த எக்ஸ்சேஞ்சில கிடைக்குமா? மத்த டெக்ஸ்ல கிடைக்குமா? அப்படின்னா இது கிடைக்காது. ஏன்னு பார்த்தா, இதை உருவாக்கக்கூடிய மக்களே நம்ம தான். ஸோ இது வெளி மார்க்கெட்ல கிடைக்காது. இது வேணும் அப்படின்னா, நம்ம சமுதாயத்துக்குள்ள, நம்ம கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற மக்களால தான் இதை விற்க முடியும், வாங்க முடியும். ஏன் சார் அப்படி? அப்பதாங்க டிமாண்ட் இருக்கும். ஒரு பொருள் எல்லா மார்க்கெட்லயும் இருந்துச்சுன்னா அதோட டிமாண்ட் கம்மியாயிடும். இந்த இடத்துல தான் கிடைக்கும், இவங்க கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னும் போது என்னைக்குமே அதுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது நான் பையபிள் டோக்கன். டீசென்ட்ரலைஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டீசென்ட்ரலைஸ் அப்படின்னா இது யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தனித்துவமான, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோ இது சென்ட்ரல் அத்தாரிட்டியும் கிடையாது, ஒரு தனிநபர் கிட்ட உரிமையும் கிடையாது. ஸோ இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ற நாம தான் இதுக்கு ஓனர். நாம தான் இதை கண்ட்ரோல் பண்ண போறோம். நாம தான் இந்த காயினை மின்ட் பண்ண போறோம், பேர்ன் பண்ண போறோம், கன்வெர்ட் பண்ண போறோம். எல்லாமே இது நம்ம கையில தான் இருக்குது, தவிர்த்து தனிநபர் கிட்ட யார் கையிலும் கிடையாது. சரி, யூஎஸ்டிஎக்ஸ் ஸ்மார்ட் பத்தி தெரிஞ்சிச்சு. நான் ஏன் சார் யூஎஸ்டிஎக்ஸ் ஸ்மார்ட் நான் பண்ணணும் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேபிள் காயின் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யூஎஸ்டிடி ஸ்டேபிள் காயின், யூஎஸ்டிசி ஸ்டேபிள் காயின், டாய் ஸ்டேபிள் காயின். இதுல யூஎஸ்டிடியும் யூஎஸ்டிசியும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஸ்டேபிள் காயின். அது வந்து டீசென்ட்ரலைஸ் கிடையாது. சென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயின். யூஎஸ்டிடி யாருங்க உருவாக்குறது? ஒரு தனிநபர் தாங்க உருவாக்குறாரு. எதை பேஸ் பண்ணி உருவாக்குறாங்க? யூஎஸ்டிடி நான் இவ்வளவு உருவாக்கணும்னா யூஎஸ் டாலர் இவ்வளவு இருக்கணும், தங்கம் இவ்வளவு இருக்கணும், பிளஸ் வந்து சில டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இது இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த யூஎஸ்டிடியை உருவாக்க முடியும். அது ஒரு தனிநபர் கையில இருக்குது. யூஎஸ்டிசியும் அதே மாதிரி தான். அதனாலதான் அதோட விலை பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டேபிள் தான், இருந்தாலும் நம்ம டாலருக்கு நிகராக அதோட விலை ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம சென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயினும், இப்போ நம்மளோட யூஎஸ்டிஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயின். இன்னொரு டீசென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயின் வந்து பாத்தீங்கன்னா டாய்ன்னு சொல்லலாம், டிஏஐ. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயின். அதனாலதான் நம்ம வந்து டாயோட கம்பேர் பண்றோம். ஏன்னா இதுவும் டீசென்ட்ரலைஸ், அதுவும் டீசென்ட்ரலைஸ். சென்ட்ரலைஸ்டுக்கும் டீசென்ட்ரலைஸ்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் பார்த்துருவோமா? சென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயின் யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி இதை வந்து யார் மின் பண்றாங்கன்னா ஒரு தனிநபர் இல்ல ஒரு தனி கம்பெனி மின் பண்ணுது. நம்மளோட யூஎஸ்டிஎக்ஸ் வந்து கம்யூனிட்டி ஆகிய நாம தான் இதை மின் பண்றோம். 100% இது டீசென்ட்ரலைஸ். இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஒருத்தர் அதை ஸ்டாப் பண்ணலாம், நிறுத்தலாம், ஸ்டாக்கை கம்மி பண்ணலாம், அதிகமாக்கலாம். இங்க நோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். யாரையும் ஃபெயில் பண்ண வைக்கிறதுக்கோ யாரையும் நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதான் இங்க வந்து ரெக்கையர்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் பெர்மிஷன் சென்ட்ரலைஸ்ட்ல. ஆனா டீசென்ட்ரலைஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒருத்தர் வந்து இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், அப்பதான் அது வெளியில வரும். ஓடிபி வரும் சார், சொல்லுங்க, கார்டு மேல இருக்கிற 14 நம்பர் சொல்லுங்க சார். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பெர்மிஷனும் தேவை கிடையாது, யாரையும் நம்பணும்னு அவசியமும் இங்க கிடையாது. இங்க யூஎஸ்டிடி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு எக்ஸ்சேஞ்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அசெட்டை. ஆனா இது நம்மளோட டீசென்ட்ரலைஸ் ஸ்டேபிள்ன்றதுனால இது யாரும் ஃப்ரீஸ் பண்ண முடியாது. நம்ம அசெட் சேஃப், நான் கஸ்டோடியல். அதே மாதிரி லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. சென்ட்ரலைஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு யூஎஸ்டிடி உருவாக்குனாங்க, என்னைக்கு உருவாக்குனாங்க, திரும்ப திரும்ப எவ்வளவு உருவாக்குனாங்க அப்படின்லாம் நம்ம எதுவுமே பார்க்கவே முடியாது. ஏன்னா அது வந்து சென்ட்ரலைஸ்டு. பிளாக் செயின்குள்ள போய் பார்க்கலாம், ஆனா எவ்வளவு உருவாச்சுன்றது நம்மளால பார்க்க முடியாது. எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா இங்க நம்மளோட யூஎஸ்டிஎக்ஸ் வந்து டீசென்ட்ரலைஸ்டு பேஸ் நெட்வொர்க்ன்றதுனால ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹாஸ் நோ கண்ட்ரோல். கம்யூனிட்டி எந்த கண்ட்ரோலும் கிடையாது. இங்க டீசென்ட்ரலைஸ்ட்ல கம்யூனிட்டி தான் ஓனர், கம்யூனிட்டி தான் வந்து இதை வழிநடத்தி செல்றோம். ஸோ இங்க மேஜர் அட்வான்டேஜ் யூஎஸ்டிஎக்ஸ்ல வந்து மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கம்யூனிட்டி காயின், நோ கம்பெனி, நோ கண்ட்ரோல். கம்யூனிட்டி ஆகிய நாம தான் கண்ட்ரோல். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் ஸ்டேபிள் காயினை கிரியேட் பண்ணக்கூடிய, அதுவும் டீசென்ட்ரலைஸ்ல பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணுன்றதுக்கு உண்டான விஷயம் உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிருக்கும். சரி, இப்ப நிறைய பேர் கேட்குறது என்ன தெரியுமாங்க, சார் இது ஆர்ஓஐ கான்செப்டா சார்? இது வந்து நம்மளுக்கு நம்ம காசு போட்டா நம்மளுக்கு காசு வருமாங்க? ஆமாங்க வரும். அப்போ நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல சார், எப்படி அந்த காசை உருவாக்குறாங்க? எப்படி அவங்களுக்கு அந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது? எதை வச்சு சார் நம்மளுக்கு வந்து 2 மடங்கு கொடுக்குறாங்க? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த முக்கியமான விஷயம், ரெவன்யூ ஜென்ரேஷன். ரெவன்யூ ஜென்ரேஷன்ல 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 8 விதமான ரெவன்யூ ஜென்ரேஷன் இங்க இருக்குங்க. நம்ம 1 பை 1 டச் பண்ணிட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரிகர் பெக் டெக்னாலஜி. இந்த ட்ரிகர் பெக் டெக்னாலஜி தான் நம்மளோட ஸ்டேபிளா, நம்மளோட யூஎஸ்டிஎக்ஸையும் டாயும் வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. ஸ்டேபிளா எப்படி வச்சுக்குது? எப்பெல்லாம் பேர்ன் பண்ணமோ அப்பெல்லாம் பேர்ன் பண்ணுது. எப்பெல்லாம் சப்ளை அதிகமாகுதோ அப்பெல்லாம் வந்து அதை வந்து சப்ளையை கம்மி பண்ணுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய மக்களே நம்ம தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த யூஎஸ்டிஎக்ஸை வந்து நம்ம ஸ்டேக் பண்ணும்போது, நம்மளுக்கு ஸ்டேக் பண்ணும்போது தான் அது வெளியில வருது. மின்ட் ஆகி அப்பதான் வெளியில வருது. அப்ப நம்ம தான் அது ஜென்ரேட்டே பண்றோம். ரீஸ்டேக் பண்ணும்போது நம்ம தான் ஜென்ரேட் பண்றோம். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு ஏபிஒய், இத்தனை வருஷத்துக்கு நம்ம அப்படியே ஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும், அப்பயும் நம்மளுக்கு மின்ட் ஆகி வெளியில வருது. ஸ்டேபிள் டெக்ஸ். ஸ்டேபிள் டெக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். டெக்ஸ்ன்றது டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்மளோட ஸ்டேபிள் டெக்ஸ் வந்துடுச்சுன்னா எந்த காயின் வேணாலும் நம்ம டெக்ஸ் மூலியமா வாங்கலாம், விற்கலாம். அது வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் சின்ன ஃபீஸ் ஒன்று போகும். இப்போ கூட நீங்க எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து மூவ் பண்ணும்போது ஒரு சின்ன ஃபீஸ் போகும். அந்த ஃபீஸ் எல்லாம் எதுல போகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ்டிஎக்ஸ் தான் போகும். அப்போ அது மூலியமும் நம்மளுக்கு வருமானம் ஜென்ரேட் ஆகும். பிரிட்ஜெக்ஸ்.
பிரிட்ஜெக்ஸ் என்ன பண்றது? நிறைய பேருக்கு வெப்20ல வச்சிருக்கேன் சார் நானு. நான் வந்து பாலிகன் நெட்வொர்க்ல வச்சிருக்கேன் சார். நீங்க பேஸ்ல கேக்குறீங்களே, இந்த நெட்வொர்க்ல இருந்து அந்த நெட்வொர்க் மாத்தணுமே, அதுக்கு பேரு பிரிட்ஜ். பிரிட்ஜ் பண்ணணும். கிராஸ் செயின் அதுதான். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு கேஸ் ஃபீஸ் போகும். அந்த கேஸ் ஃபீஸும் நம்ம யூஎஸ்டிஎக்ஸ் தான் பயன்படுத்துவோம். ஃபியூச்சர் டெக்ஸ் இன்னும் மேபி இன்னொரு ஒரு 10 நாள் 15 நாள்ல ஃபியூச்சர் டெக்ஸ் வரப்போகுது. ஃபியூச்சர் டெக்ஸ்ன்றது வந்து ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்ல வந்து நார்மல் இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்கும், ஃபியூச்சர் ட்ரேடிங் ஒன்று இருக்கும், ஆப்ஷன் ட்ரேடிங் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிலையும் ஃபியூச்சர் ட்ரேடிங், அதுவும் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் நம்ம கொண்டு வர போறோம். அதுக்கு கேஸ் ஃபீஸ் நீங்க வாங்கும் போதும் சரி, விற்கும் போதும் சரி, அதை நீங்க ஹோல்ட் பண்ணும் போதும் சரி, அதுக்குண்டான கேஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டிஎக்ஸ்ல தான் போக போகுது. அடுத்தது இன்சைட், அதுக்கப்புறம் லிஸ்டிங் பார்ட்னர்ஷிப். இப்போ நம்மளுக்கு டெக்ஸ்ல வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா எல்லாரும் வாங்குவாங்க, விற்பாங்க, அதுலயும் நம்மளுக்கு வருமானம் வரும். ஸோ இத்தனை விதமான வருமானம் வருது. ஏங்க ஒரு வருமானம் போதுங்க. என்ன ஒரு வருமானம்னு பாத்தீங்கன்னா, நாம தான் அதை உருவாக்குறோமே, நம்ம கிட்ட தான் வெளியில மக்களுக்கே போகுது. அதுவே ஒரு பெரிய வருமானம். அதை தவிர்த்து இவ்வளவு வருமானம் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, சரி. இப்ப நம்ம வந்து என்ன பெனிஃபிட் யூஎஸ்டிஎக்ஸ் வந்து நம்ம ஸ்டேக்கிங் பண்றது மூலியமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சில பேருக்கு சில கிளாரிட்டி இருக்கும். சார் கிரிப்டோ கரன்சில வந்து பாத்தீங்கன்னா மைனிங்னு சொல்றாங்க, மின்டிங்னு சொல்றாங்க, ஸ்டேக்கிங்னு சொல்றாங்களே சார். இதெல்லாம் என்ன சார் அர்த்தம்? டக்குன்னு நான் டச் பண்ணிடுறேன். மைனிங் நல்லா புரிஞ்சுக்குங்க. மைனிங்னா என்னன்னா, ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுக்கிறது பேர் தான் மைனிங். எக்ஸாம்பிள், தங்க சுரங்கம் இருக்கா? தங்க சுரங்கம். உலகத்திலேயே வந்து தங்க சுரங்கம் இங்கெல்லாம் இருக்கு. அதுல அவ்வளவுதான் தங்கம் இருக்கு. உங்களுக்கு தெரியல. அவ்வளவுதான் லிமிட்டெட். அதுக்கு மேல நோண்டினீங்கன்னா தண்ணி தான் வரும். இவ்வளவுதான் இருக்கு. அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி 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 அதை எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வருது. அதனாலதான் அதுக்கு டிமாண்ட். அதே மாதிரி நிலக்கரி சுரங்கம் இருக்கு, அதே மாதிரி வைரஸ் சுரங்கம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது வந்து மைனிங் கான்செப்ட். ஆல்ரெடி இருக்கிறத வெளியில எடுக்கிறது பேரு மைனிங். மின்டிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா உருவாக்குறது பேர் தான் மின்டிங். புதுசா உருவாக்குறதுனா என்ன? புதுசா ரூபா நோட்டு அச்சடிக்கிறாங்கல்ல, அது பேரு மின்டிங். இப்ப இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆர்பிஐல வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இவ்வளவுதான் நீங்க அடிக்கணும், இவ்வளவுதான் உங்களுக்கு ரிசர்வ் தங்கம் இருக்குது, அப்ப நீங்க இவ்வளவு ரூபா நோட்டு தான் அடிக்கணும்ட்டு. இப்ப யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு பில் பாஸ் பண்ணா போதும், அவங்க டாலர் நோட்டு அடிச்சிருவாங்க. எல்லாமே மின்டிங் தான். ஒரு பொருள் உருவாக்குறது, விவசாயம் பண்றது, விவசாயம் பண்ற நெல்லு வருது, தக்காளி வருது, வெஜிடபிள்ஸ் வருது, பால் கறந்து விக்கிறோம். இதெல்லாமே மின்டிங் கணக்குல வந்துரும். அப்ப ஸ்டேக்கிங்னா என்ன சார்? ஸ்டேக்கிங்னா ஒரு பொருளை அப்படியே நம்ம கொஞ்ச நாள் வச்சிட்டு இருக்கும்போது அதோட விலை அதிகமாகும். அது மூலியமா மறுபடியும் பொருள் உருவாகும். இது பேர் தான் ஸ்டேக்கிங். சரி, இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம யூஎஸ்டிஎக்ஸ்ல செல்ஃப் ஸ்டேக்கிங் பண்றது மூலியமா தினைக்கும் 0.3% இருந்து 1% வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இதுதான் இதோட அஸ்திவாரமே. 0.3% to 1% நம்மளுக்கு தினைக்கும் கிடைக்குது. சரி சார், எனக்கு கிடைக்குது, நான் போட்டுக்கிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு சார், நான் மத்தவங்களுக்கு சொல்லலாமா சார்? சொல்றதுனால எனக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? தாராளமா இருக்கு. ரெண்டாவது வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரல் இன்கம். நீங்க உங்க நண்பர்களுக்கு இந்த பிசினஸ் சொல்றீங்க, அவங்க சில பேரை பிசினஸ்க்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னும் போது, அவங்க எவ்வளோ இதுல வந்து ஸ்டேக் பண்ணாலும், இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு 20% அடுத்த செகண்டே யூஎஸ்டிஎக்ஸாவே உங்களுக்கு உங்க வேலட்லயே வந்து சேர்ந்துரும். சரி சார், நான் கொண்டு வந்த நண்பர் மூலியமா எனக்கு 20% வருது, நல்லா இருக்கு. ஆனா அந்த நண்பர் சும்மா இருக்க மாட்டாரே, அவரு பல பேருக்கு சொல்வாரே, அவருக்கு 20% வரும், அது எனக்கு தெரியுது. எனக்கு ஏதாச்சும் வருமா? கண்டிப்பா வரும். என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, 25 லெவலுக்கு உங்க நண்பர், அவருக்கு கீழ அவரு, அவருக்கு கீழ இன்னொருத்தர் கொண்டு வராரு. இந்த மாதிரி 25 லெவலுக்கு கிடைக்குதுங்க. எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 1 இல்ல 2 இல்ல, 250% உங்களுக்கு கிடைக்குது. எப்படி? அஃபிலியேட் ஸ்டேக்கிங் ஈல்டு மூலியமா. அது நம்ம என்னன்றத நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயங்க. என்னன்னா, இப்ப நம்மளுக்கு யூசுவலா வந்து வீட்லலாம் வந்து ஒரு புடவை கடைக்கு போறாங்க அப்படின்னும்போது என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு விஷயம் நடக்கும். அவங்க புடவை எடுக்கிறதுலாம் ரொம்ப நேரம் ஆகும். அது வேற விஷயம். எல்லாம் போட்ட பில்லிங் கவுண்டர்ல வந்து ஒரு பிரச்சனை நடக்கும். "எப்பா நான் ரூ. 10,000க்கு புடவை வாங்கியிருக்கேன். என்ன ஒரே ஒரு கட்ட பேக் குடுத்துருக்க? ஏன் 2 கட்ட பேக் குடு, 3 கட்ட பேக் குடு, சூட்கேஸ் ஏதாச்சும் இருந்தா குடு." இது நம்மளோட பழக்கம். அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதோ என்னன்னு தெரியல. இங்க வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, பல்க் ஸ்டேக்கிங். இப்ப நம்ம வந்து பல்க்கா ஸ்டேக் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு போனஸ் குடுக்குறாங்க.
அந்த போனஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5%ல இருந்து 30%க்கு போனஸ் கொடுக்குறாங்க. அதுவும் சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து அது ஸ்டேக் ஆகும். இது பல்க் ஸ்டேக்கிங் தான். அது ஒரு முறை தான் இது கிடைக்கும் ஒரு ஐடிக்கு. சரிங்க, நான் காசு போடுறேங்க. அந்த காசு வந்து எனக்கு எத்தனை மடங்கா கிடைக்கும்? 2 மடங்கா கிடைக்குங்க. நீங்க ரூ. 1,00,000 போட்டீங்கன்னா உங்களுக்கு ரூ. 2,00,000 கிடைக்கும். ரூ. 2,00,000 போட்டீங்கன்னா ரூ. 4,00,000 கிடைக்கும். சார் ஸ்டேக்கிங்ல மட்டுமா? இதுல வரக்கூடிய எல்லா வருமானமும் இந்த 2 மடங்குல தான் சேரும். உங்களோட செல்ஃப் ஸ்டேக்கிங், உங்களோட டைரக்ட் ரெஃபரல், அதே மாதிரி இந்த 25 லெவல்ல இருந்து வரக்கூடிய வருமானம், இது எல்லாமே உங்களோட 2x குள்ள தான் அடங்கும். உங்களோட 2 மடங்கு வருமானக்குள்ள தான் அடங்கும். சோ இதுதான் இதோட கோர் விஷயம். இப்ப நம்ம ஒரு பாயிண்ட்டும் ஒரு பெனிஃபிட்டும் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டேக்கிங். சரி சார், அந்த பிசினஸ்க்குள்ள வரேன் சார். மினிமம் எவ்வளவு சார் போடணும்? நிறைய பேர் கேட்கிற கேள்வி அதானங்க. மினிமம் எவ்வளவு சார் போடலாம்? மினிமம் எவ்வளவு போட்டு ஸ்டேக் பண்ணலாம்? உங்களோட விருப்பம். நீங்க வந்து ₹100 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளவு சார் போடலாம்? அதுவும் மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு நாளும் போடலாம். இங்க வந்து ஒரு ₹100 மேல, அதான் $1 வச்சுக்கோங்களேன். $1 மேல இருக்கணும். எவ்வளவு நாளும் போடலாம். நான் போட்டா எனக்கு எத்தனை மடங்கு கிடைக்கும்? 2 மடங்கு கிடைக்கும். சரி, அப்ப 2 மடங்கு முடிஞ்சிருச்சுன்னா பிசினஸ் முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதானா? அப்படின்னா கிடையாது. மறுபடியும் நீங்க ரீஸ்டேக் பண்ணலாம். எத்தனை தடவை பண்ணலாம்? நீங்க எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம். சோ இதுதான் மெயின் விஷயம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் விதமான வருமானம். ஓகே. சரி சார், நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க 0.3%ல இருந்து 1% வரைக்கும் தினைக்கும் கிடைக்கும்னு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சரி, இத நல்லா பாருங்க. யார் இந்த பிசினஸ்க்குள்ள ஜாயின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அவங்க யூஎக்ஸ் அப்படின்ற ஒரு ரேங்க்ல தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தினைக்கும் 0.3% ஸ்டேக்கிங்கா வெளியில வரும். ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 9%. சார், நான் கொஞ்சம் பிசினஸ் பில்ட் பண்றேன் சார் அப்படின்னீங்கன்னா, நீங்க அடுத்த லெவல் ஸ்மார்ட் டெக்ஸ் அப்படின்னு ஒரு லெவலுக்கு நீங்க வந்தீங்கன்னா 0.3% இது 0.4% உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மாசத்துக்கு 12% கிடைக்கும். அப்போ பிளஸ் எக்ஸுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா? பிளஸ் எக்ஸுக்கு நீங்க புதுசா எதுவும் பண்ண தேவையில்ல. வந்திருக்க பிசினஸ் அவங்களுக்கு நல்லபடியா சொல்லி கொடுத்து டீம் எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க 0.5%க்கு வந்துருவீங்க. அடுத்தது ப்ரோ எக்ஸ் 0.6. இதெல்லாம் எப்படி போனா நான் உங்களுக்கு சொல்றேன். சீஃப் எக்ஸ் போகணும்னா தனைக்கு 0.7% கிடைக்கும். மாசத்துக்கு 21%ங்க. ராயல் எக்ஸ் பாத்தீங்கன்னா 0.8%. ஸோ மந்த்லி 24%. எம்பையர் எக்ஸ் இதுதான் வந்து அவங்க பெருசா வச்சிருக்காங்க. ஸோ தினைக்கும் 1%னா மாசத்துக்கு 30%. நீங்க போட்ட காசு எதுவுமே பண்ணாம இருந்தாலே உங்களுக்கு வந்து 3 மாசத்துல உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் டிசன்ஸ் உங்களோட அசல் வெளியில வருது. சரிங்க, இப்ப நான் ஒரு தடவை போட்டா போதுமா சார்? நீங்க எந்த ரேங்க்ல இருந்தாலும் சரி, யூஎக்ஸ்ல இருந்து எம்பையர் எந்த ரேங்க்ல இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட செல்ஃப் ஸ்டேக்கிங் 2x கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்க இன்ஆக்டிவேட் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. நீங்க போட்டதான் உங்களுக்கு 2 மடங்கு வந்துடுச்சே. அப்ப நான் ஆக்டிவாவே இருக்கணும் சார். என் டீம் கிட்ட இருந்து எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் சார். என்னோட ஸ்டேக்கிங்ல இருந்து வருமானம் வந்துட்டே இருக்கணும் சார்னா நம்ம ரீஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னைக்குமே சிஸ்டம்ல நம்ம லைவா இருந்துகிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளோட முதல் விதமான வருமானம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பேர் சார் என்ன வரைக்கும் நான் காசு போடுவேன் சார், நான் இன்னும் பண்ண மாட்டேன் சார், நிறைய பட்டுட்டேன் சார், போதும் நான் வரைக்கும் சம்பாரிச்சுக்கிறேன். பரவாயில்ல, சம்பாரிங்க. எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லட்ச ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ₹1,00,000 போடுறீங்க. இந்த ₹1,00,000 உங்களுக்கு எப்படி திரும்ப கிடைக்கும்னா 2 மடங்கா கிடைக்கும். ₹2,00,000 உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? நீங்க யூஎக்ஸ்ல இருக்கீங்க, அந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு 0.3% கிடைக்கும். ஒரு நாளைக்கு ₹300 கிடைக்குதுன்னா ஒரு மாதத்திற்கு 9%. அப்போ உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 9,000 கிடைக்கும். சார், அப்ப நான் ஒரு மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? கிடையாது. அப்ப நான் ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? கிடையாது. ஒரு செகண்டுக்கும் இது மின்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படிங்க? நீங்க ஸ்டேக் பண்ணி அடுத்த செகண்ட்ல இருந்து ஒரு செகண்டுக்கும் மின்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் இதை வெளியில எடுத்து எப்ப வேணாலும் நீங்க இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி சார், அப்போ 9,000 மாசத்துக்கு வருதுன்றீங்கன்னா அப்ப எனக்கு 2 லட்சம் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ரொம்ப சிம்பிளுங்க. 2 லட்சம் டிவைட் பை 9,000னா 22 மாசம் 22 நாள்ல உங்களுக்கு 2 மடங்கா கிடைக்கும். நல்லா இருக்கு சார். ஆனா ரொம்ப நாள் மாறி இருக்கே 22 மாசம். சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்குமா? கிடைக்குமா? இருக்கு. அதுக்கு நீங்க சீக்கிரமா சில விஷயங்கள் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். அது நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல். இப்ப நீங்க
பிஸ்னஸில் வந்துட்டீங்க, பார்க்குறீங்க, நல்லா இருக்கு, இது சொல்கிற மாதிரியே நடக்குது அப்படின்னும் போது நம்ம உங்கள் விருப்பம் இருந்தால் மட்டுமே மற்றவங்களுக்கு நீங்கள் இதை வந்து இந்த பிஸ்னஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரை பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணலாம். யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, சரிங்களா? யாரையும் மிரட்டிலாம் இங்கே வந்து ஸ்டேக் பண்ணலாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரிங்க, அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன சார் கிடைக்கும்? ஸோ அதுதான் வந்து டைரக்ட் ரெஃபரல். இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்க ரெஃபரல் லிங்கை வச்சு உங்க நண்பர் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா 50% டாய், 50% டாயாவும் 50% யூஎஸ்டிஎக்ஸாவும் உள்ளுக்குள்ள போட்டு ஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து $1000 ஸ்டேக் பண்ணலாம்னு நினைக்கிறாருங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணலாம், மொத்தமா $1000 கூட போட்டு ஸ்டேக் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இன்னொரு வழி வந்து பாத்தீங்கன்னா, டாய் வந்து 50%னா $500 டாயும் 500 யூஎஸ்டிஎக்ஸும் உள்ள போட்டு ஒன்னா உள்ள போட்டு ஸ்டேக் பண்ணலாம். அப்ப யூஎஸ்டிஎக்ஸ் யார்கிட்ட சார் வாங்குறது? நீங்க தான் ஆல்ரெடி மின் பண்ணி இது பண்ணி வச்சிருக்கீங்களே, நீங்க தான் ஆல்ரெடி வந்து ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்களே, அது நீங்க அவர் கொடுத்து அது ரூபாவா நீங்க மாத்திக்கலாம். சரி சார், அவர் என்ட்ரி போட்டார் சார், அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? அவர் $1000 போட்டார்னா அடுத்த செகண்ட் 20% ரெஃபரல் இன்கமா உங்க வேலெட்டுக்கே வந்து சேர்ந்துரும். அந்த 20% உங்களோட 2x தான் அடங்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், போட்டாரு, கிடைச்சிடுச்சு. இப்ப இவரும் வந்து ரீஸ்டேக் பண்ணுவார்ல, அவர் ரீஸ்டேக் பண்ணும்போது எனக்கு கிடைக்குமா சார்னா கிடைக்கும். ஆனா அங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். இப்போ அவர் வந்து $500 $1000 ஸ்டேக் பண்றாருன்னு வச்சுப்போம். $1000 ஸ்டேக் பண்றாரு, முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு மறுபடியும் ரீஸ்டேக் பண்ணும்போது மினிமம் அதே 1001 போடணும். அதே அமௌண்ட்ல நான் அதுக்கு மேல போடணும். யூஸ்வலா அதுக்கு மேல தான் போடணும். 1001 போடணும். அப்ப 1001 போடும்போது இதுக்கு முன்னாடி அவர் 1000 போட்டாரு, இப்போ 1001, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா $1 தான். அந்த $1க்கும் 20% உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நல்லா இருக்குன்ட்டு மறுபடியும் 2000க்கு ரீஸ்டேக் பண்றாருன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் போட்டது 1000ங்க, ரெண்டாவது போடுறது 2000, மறுபடியும் 2000 ரீஸ்டேக் பண்ணும்போது 1000 மைனஸ் 2000 என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 1000 இருக்கு. அப்ப அந்த டிஃபரன்ஸ் உண்டான அந்த 1000க்கும் 200%, 20% உங்களோட வேலெட்டுக்கே வந்து சேர்ந்துரும். இதுதான் நம்மளுக்கு. சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். உங்க நண்பர் வந்து இப்போ ஒரு ₹1,00,000 உள்ள போடுறாரு. அந்த 1,00,000க்கு 20% என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹20,000. ₹20,000க்கு உண்டான யூஎஸ்டிஎக்ஸ் அடுத்த செகண்டே உங்க வேலெட்டுக்கு வந்து சேர்ந்துரும். சார், நான் வித்ட்ராயல் பண்ணணுமா, இது பண்ணணுமா, அது தன்னால வந்து சேர்ந்துரும். அதுதான் டீசென்ட்ரலைஸ்ட். சரிங்க, ரெஃபரல் இன்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வராதா சார்? இது ஒன் டைம் பிசினஸா சார்? இப்படிலாம் சில பேர் கேட்பீங்க. ஒன் டைம் பிசினஸ் கிடையாது, ஒரு செகண்டும் நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ். இவர் எங்கெங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பாரு? உங்க கீழே தாங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பாரு. உங்க கீழே எப்படி பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பாரு? உங்களோட முதல் லெவலில் பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பாரு. நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்? 25 லெவலுக்கு உங்களுக்கு வருமானம் வரும்னு சொன்னேன். ஸோ அந்த வருமானம் எப்படி வரும்ன்றதை நம்ம பார்த்துடுவோம். ஸோ இங்க வந்து 2 விதம் இருக்கு. யாரு ஜாயின் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் யூஎக்ஸா இருப்பாங்க. அடுத்தது அப்கிரேட் ஆகும்போது ஸ்மார்ட் எக்ஸா மாறிடுவாங்க. இங்க லெவல் இன்கம்க்கு அலகேஷன், இது நான் அலகேஷன் சொல்றேன், இது புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அலகேஷன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். யூஎக்ஸ் அலகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 5வது லெவல் வரைக்கும் 10%, 6வது லெவல்ல இருந்து 25வது லெவல் வரைக்கும் 2%. இதுவே நீங்க ஸ்மார்ட் எக்ஸா மாறிட்டீங்க அப்படின்னா ஸ்மார்ட் எக்ஸோட அலகேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 10%, ரெண்டாவது லெவலுக்கு 50%, மூணாவது லெவலுக்கு 40%, நாலாவது லெவலுக்கு 30%, 5வது லெவலுக்கு 20%, 6வது லெவல்ல இருந்து 25வது லெவல் வரைக்கும் 5%. இது மொத்தமா நீங்க கூட்டினீங்கன்னா 250%ங்க. சரி சார், நான் எப்படி இது சார் 25 லெவல்ல இருந்தும் வருமானம் சம்பாதிக்கிறது? நல்ல கேள்விங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யார் உங்க டைரக்ட்ல கொடுத்தாலும் அது உங்க லெவல் 1ல தான் வந்து உட்காரும். உங்களுக்கு 10% அலகேஷனா கிடைக்குது. ரெண்டாவது டைரக்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெவல் ஓபன் ஆகும். மூணாவது டைரக்ட் கொடுத்தீங்கன்னா 3 லெவல் ஓபன் ஆகும். நாலாவது கொடுத்தீங்கன்னா 4 லெவல், 5வது நம்பர் கொடுத்தீங்கன்னா 5 லெவல், 6வது நம்பர் கொடுத்தீங்கன்னா மொத்தம் 25 லெவல் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். சரி, இப்ப இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 லெவல் நீங்க ஓபன் பண்ணனா உங்க கீழே வந்து 6 பேர் இருக்கணும்னு சொல்லிட்டேன். யூஎக்ஸ்ல நீங்க 25 லெவல் ஏர்ன் பண்ணனா ஃபர்ஸ்ட் நீங்க செல்ஃபா ஒரு $100 ஸ்டேக் பண்ணிருக்கணும்.
உங்க கீழே டைரக்ட்ல வர 6 நபரும் $100 இருக்கணும். இல்ல சார் 10% கம்மியா இருக்குது, 90% கம்மியா இருக்கு, 250 தானே சார் பெருசு, நான் அதுக்கே போறேன் சார் அப்படின்னா நீங்க ஸ்மார்ட் எக்ஸா மாறணும். அது ரொம்ப சிம்பிள் தான், நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்ட்டு. நீங்க செல்ஃபா $500 ஸ்டேக் பண்ணிருக்கணும். உங்க கீழே வரக்கூடிய அந்த 6 நபரும் மினிமம் 500ல ஸ்டேக்கிங்ல இருக்கணும். அப்போ உங்களுக்கு நான் சொன்ன இந்த கணக்கு எல்லாமே நடக்கும். சரி சார், அவங்களுக்கு வந்து 2x முடிஞ்சிருச்சு. இப்ப 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல ஒருத்தருக்கு 2x முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் ரீஸ்டேக்கே பண்ணலையே. அப்போ உங்களுக்கு அங்க கம்மியாகும், அடி வாங்கும். லெவல்ல வர்றது அடி வாங்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்க ரீஸ்டேக் பண்ணும்போதும் அதே விஷயத்தை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். ரீஸ்டேக் பண்ணும்போதும் $100 இருக்கணும், இல்ல $100க்கு மேல இருக்கலாம் யூஎக்ஸ்க்கு. ஸ்மார்ட் எக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா $500 அதுக்கு மேல இருக்கலாம். இங்க இன்னொரு விஷயமும் ஒன்று கொடுத்துருக்காங்க. முக்கியமா என்னன்னா சஸ்டைனபிலிட்டி. இந்த ப்ராஜெக்ட் லாங் டேர்ம் போகணும்னா பிசினஸ் உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். இந்த பிசினஸ் உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும்னா பாவம் சம்பாதிக்காதவங்களை போய் பிசினஸ் கொண்டு வா, பிசினஸ் கொண்டு வா, பிசினஸ் கொண்டு வானா அது நல்லா இருக்குமா? இருக்காது. அப்ப சம்பாரிச்சவங்கள பிசினஸ் கொண்டு வாங்க அப்படின்னும் போது தாராளமா கொண்டு வருவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 25 லெவல்ல இருந்து எனக்கு வருமானம் வருதுன்னா யாராச்சும் அதை நிறுத்தத்துக்கு விரும்புவாங்களா? தங்க முட்டையிடுற வார்த்தை யாராச்சும் கட் பண்ண விரும்புவாங்களா? கிடையாது. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா நீங்க 6 நபர் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க ஜாயின் பண்ணல இருந்து அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க டைரக்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 7வது மாசம் ஒரு புது நபரை உங்க டைரக்ட்ல கொடுக்கணும் 500க்கு. 8வது மாசம் ஒரு புது நபர் 8 பேர் இருக்கணும். சோ அதுதான் இங்க கணக்கு. அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த அலோகேஷன் பார்ப்போங்க. இதுதாங்க சரியான விஷயம். என்ன சரியான விஷயம்னு பாத்தீங்கன்னா இங்க இப்போ 6 லெவல் இருக்குங்க. ஸ்ட்ரக்சர் 6 லெவல் இருக்கு. நான் 6 லெவல் வரைக்கும் காட்டுறேன். 25 லெவல்லாம் ரொம்ப பெருசா போயிடும் 6 லெவலுக்கு. இப்போ இந்த 6 லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 10%, 2வது லெவலுக்கு 50. நான் ஸ்மார்ட் எக்ஸ் வச்சே பேசுறேன். ஏன்னா அதுதான் அதிகமா இருக்குல்ல. 3வது லெவலுக்கு வந்து 40, 4வது லெவலுக்கு வந்து 30, 5வது லெவலுக்கு வந்து 20. மத்த பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லெவல் இன்கம் எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீம் கீழே அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதுல இருந்து சில பெர்சன்டேஜ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது வந்து வேறு விதமான ஒரு பிசினஸ்ங்க. எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கீழே நம்ம டீம்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு மேல கொடுக்குறாங்க. சோ நல்லா சம்பாதிங்கப்பா, நிறைய ஸ்டேக் பண்ணுங்கப்பா, நிறைய மக்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், அப்ப அந்த நம்மளுக்கு அலோகேட் பண்றாங்க பாத்தீங்களா அந்த அமௌண்ட், அதுல எத்தனை பெர்சன்டேஜ் எனக்கு வரும் அப்படின்னா அதுல எந்த ரேங்க்ல இருந்தாலும் 0.3% வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்களோ அந்த ரேங்க்குக்கு ஏத்த மாதிரி 0.3, 0.4, 0.5, 0.6 உங்களோட செல்ஃப் ஸ்டேக்கிங்கோட பெர்சன்டேஜ் மாறும். ஆனா லெவல் இன்கம்ல உங்களுக்கு அலோகேட் பண்றாங்க பாத்தீங்களா அந்த அஃபிலியேட் ஸ்டேக், அது நீங்க எந்த ரேங்கா இருந்தாலும் 0.3%ல தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்ப இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா கவனிங்க. இப்ப உங்க கீழே ஒருத்தர் ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒருத்தர் $1000 ஸ்டேக் பண்றார். அவர் $1000 ஸ்டேக் பண்ணும்போது அதுல உங்களுக்கு 20% உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் உங்களுக்கு லெவல் இன்கம் பத்தி பேசுறேன். $1000 ஸ்டேக் பண்ணும்போது இங்க நல்லா கவனிங்க. அஃபிலியேட் ஸ்டேக் அலோகேஷன்ல நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்க போகுதுன்னா $1000 போது லெவல் 1க்கு எவ்வளவுங்க? 10%. ஸோ அப்போ 10% போது 1000க்கு 10%, $100 உங்களோட அஃபிலியேட் ஸ்டேக்கிங்ல தனியா போய் உக்காந்துரும். உங்களோட அக்கௌண்ட்ல போய் உக்காந்துரும். இப்ப லெவல் 2ல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. லெவல் 2ல ஜாயின் பண்றாரு. எவ்வளவு போடுறாரு? 1000 போடுறாரு. லெவல் 2க்கு 50%. அப்ப அந்த 1000த்துல 50% பாத்தீங்கன்னா $500. இப்ப லெவல் 3ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா $5000 ஸ்டேக் பண்றாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருந்து 40% கிடைக்குது. 5000க்கு 40% 2000ங்க. சோ இப்ப இந்த 2000 பிளஸ் 500 பிளஸ் 100 கிட்டத்தட்ட ஒரு $2600 உங்களோட அஃபிலியேட் ஸ்டேக்கிங்ல போய் உக்காந்துடுது. இந்த அஃபிலியேட் ஸ்டேக்கிங்ல இருந்து உங்களுக்கு 0.3% கிடைக்கும். எவ்வளவு நாள் சார் கிடைக்கும்? இந்த 2600 முடிகிற வரைக்கும் கிடைக்கும். இந்த 2600 பெருசா இல்ல உங்களோட 2x பெருசா? உங்க 2x முடிகிற வரைக்கும் கிடைக்கும். இல்ல சார் இந்த 2x தான் அதிகமா தான் இருக்குது. அப்ப இந்த 2600 முடிகிற வரைக்கும் தினைக்கும் 0.3% கிடைக்கும். 7.8 கிடைக்குது ஒரு நாளைக்கு. நம்ம எவ்வளவுங்க ஸ்டேக் பண்ணிருக்கோம்? செல்ஃப் ஸ்டேக்கிங் 500 தான் பண்ணிருக்கோம். இந்த 500க்கு நம்ம ஸ்மார்ட் எக்ஸா மாறணும்னா 0.4%. 0.4% நீங்க போட்ட காசுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு $2னா
நம்ம டீம் பில்ட் பண்ணி டீம் மூலியமா வர இன்கம் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க மூலியமா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? $7.8 கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு $9.8 கிட்ட நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப நம்ம 2x சீக்கிரமா முடிஞ்சிருமா? அதே மாரி நாளைக்கு இது கம்மியாகுமா? நாளைக்கு எனக்கு சார் இன்னைக்கு 7.8 வந்துச்சு சார். நாளைக்கு வந்து அப்போ 6.5 வருமா சார்? கிடையாது. அதிகமா தான் ஆயிட்டு போகுமே தவிர்த்து, இங்க கம்மியாகறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே. இப்ப அந்த ஸ்மார்ட் எக்ஸ்னா எப்படி சார் ஆகுறது? ரொம்ப சிம்பிளுங்க. ஸ்மார்ட் எக்ஸ் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க $500ல இருக்கணும். $500னா $500 ஸ்டேக் பண்ணியிருக்கணும். ஸ்டேக் பண்ணி 50 நாளுக்குள்ள நீங்க ஒரு 3 பேர் டைரக்ட்ல 500ல கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க ஸ்மார்ட் எக்ஸா மாறிடுவீங்க. ஸ்மார்ட் எக்ஸா மாறுறதுனால உங்களுக்கு 0.3%ல இருந்து 0.4% உங்களோட செல்ஃப் ஸ்டேக்கிங் மாறிடுதுங்க. அது இல்லாம 3 லெவல்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். சார் இல்ல சார், நான் ஜாயின் பண்ணி 50 நாள்ல சேர்க்க முடியலையே. ஒண்ணும் தப்பில்ல. 100 நாள்ல நீங்க 6 பேர உங்க டைரக்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா, 500ல கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க ஸ்மார்ட் எக்ஸா மாறுவீங்க. அதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகுது சார். 150 நாள்ல நீங்க ஒரு 9 பேர உங்க டைரக்ட்ல $500ல கொண்டு வந்தீங்கனாலும் ஸ்மார்ட் எக்ஸா மாறிடும். இல்லையே, அதுவும் இல்லையே. நான் 6 மாசம் கழிச்சு தானே மறுபடியும் அந்த பிசினஸே பார்க்குறேன், உள்ள வரேன். ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. 1 வருஷத்துல நீங்க 12 பேர குடுத்துட்டீங்கன்னா, $500ல நீங்க ஸ்மார்ட் எக்ஸா மாறுவீங்க. இது என்ன கணக்கு சார் இது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒருத்தருங்க அவ்வளோதாங்க. 3 பேர் இருந்தால் ஸ்மார்ட் எக்ஸு. அதுக்கப்புறம் நீங்க 6 பேரு குடுத்தீங்கன்னா, 15, 25 லெவலுக்கு உங்களுக்கு வருமானம் வரப்போது. ஒரு மாசத்துக்கும் ஒருத்தர் குடுக்கணும்னு சொன்னேன்ல. அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 12 ஆச்சுல்ல. அதுதான் இந்த கணக்கு. ஸ்மார்ட் எக்ஸ் ஆகுறதுலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் அத ஆயிடுங்க. ஓகே. அதே மாரி வந்து இங்க அடுத்த லெவல் எப்படி சார் போறது? பிளஸ் எக்ஸ் எப்படி போறது சார்? ப்ரோ எக்ஸ் போறது எப்படி 0.5 ஆக்குறது? நல்லா கவனிங்க. பிளஸ் எக்ஸுக்கு போகணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அஃபிலியேட் ஸ்டேக்கிங் மூலமா 0.3% வருதுல்ல? அத நீங்க எப்ப வேணாலும் கிளைம் பண்ணலாம். அந்த கிளைம் பண்ண அமௌண்ட் $5,000 இருந்துச்சுன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் எக்ஸ்க்கு மாறிடுவீங்க. உங்களோட செல்ஃப் ஸ்டேக்கிங் வந்து 0.4ல இருந்து 0.5க்கு மாறிடும். ப்ரோ எக்ஸுக்கு 5,000 0.6 மாறும். சீஃப் எக்ஸுக்கு வந்து 50,000 இன்கம் நீங்க ஏர்ன் பண்ணிருக்கீங்க. இங்க என்ன ஒரு விஷயம்னா, 50,000 கொண்டு வாங்கலாம் சொல்லல. 50,000 நீங்க சம்பாரிங்க. சம்பாரிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க அப்படின்றாங்க. 0.7 இங்க பாத்தீங்கன்னா $2,00,000 நீங்க கிளைம் பண்ணியிருந்தீங்களா? கிளைம்னா அந்த அஃபிலியேட் ஸ்டேக்கிங்ல இருந்து மட்டும். நீங்க எடுத்த மொத்த வருமானத்த சொல்லல. ஸ்டேக்கிங் மூலியமா சொல்லல. அஃபிலியேட் ஸ்டேக்கிங் மூலியமா. ஸோ 0.8% எம்பையர் பார்த்தீங்கன்னா 1% இங்க $5,00,000. ஸோ இது வந்து நம்ப சார் இதெல்லாம் நான் டார்கெட் இப்பயே வைக்கணுமா? இது நீங்க டார்கெட்ன்னு வச்சு வேலை செய்ய தேவையில்ல. நீங்க ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும்போது ஒரு ரேங்கா நீங்களே அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. அதே மாரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு போனஸ் குடுக்குறாங்கன்ட்டு. இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரே ஐடியில $5,000 ₹5,00,000 ஸ்டேக் பண்றாங்கன்னும்போது ஒரு 5% எக்ஸ்ட்ராவா குடுக்குறாங்க. 5,000க்கு 5%னா பார்த்தீங்கன்னா, ஒரு $250. அப்ப 5,250 ஸ்டேக் ஆகும். உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 10,500 இல்லன்னா 10,000 தானே வந்திருக்கணும். 10,500 வரும். அந்த மாரி இங்க ஒரு சார்ட் இருக்கு. அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரிஞ்சிரும். 5% 10, 14, 18, 22 இங்க ஸ்டேக் பண்ற அமௌண்ட்க்கு ஏத்த மாரி அங்க மாறுது. ஓகே. இப்ப நம்ம என்ன ஒரு விஷயத்த பார்க்க போறோம்னா, சரி சார் USDX ஸ்மார்ட் சொல்லிட்டீங்க. எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டீங்க. அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த பிசினஸ எப்படி பண்ணா சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம்? இத நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நான் சொல்லிட்டேன்னா வேலைய முடிஞ்சுதுங்க. சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா இந்த பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க $500 ஸ்டேக் பண்ணியிருக்கணும். நீங்க ஸ்மார்ட் எக்ஸா மாறிடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 500க்கு 2 மடங்கு 1000 ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். டெய்லி ஸ்டேக்கிங் நீங்க ஸ்மார்ட் எக்ஸா மாறுனதுனால 0.4% 500க்கு 0.4%னா $2ங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு 25 லெவல்ல இருந்தும் எனக்கு வருமானம் வரணும் சார். 6 பேரு குடுக்குறீங்க. போதுமானது. 6 மாசத்துக்கு 6 பேர் போதுமானது. 6 பேர குடுக்குறீங்க. அந்த 6 பேரும் உங்கள மாரியே $500 வர்றாங்க அப்படின்னும்போது, நமக்கு என்ன கிடைக்குது அது மூலியமா? டைரக்ட் ரெஃபரல் 500 இன்டு 6ன்னா ஒரு $3,000 $3,000க்கு 20%னா $600 அடுத்த செகண்ட் உங்க வாலெட்டுக்கு வந்துருது. அது மட்டுமா? அஃபிலியேட் அலோகேஷன் இவங்க எல்லாம் லெவல் 1ல உட்கார்ந்துருக்காங்களா? அப்ப அந்த 3,000க்கு 10% அஃபிலியேட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு $300. சார் இப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்க. நம்ம ஒரு 6 பேர கொண்டு வந்திருக்கிறோம். அந்த 6 பேருக்கும் நம்ம வருமானம் சம்பாரிச்சு குடுக்க வைக்கணும்ல.
ஒண்ணும் இல்ல, சிம்பிள். இதே விஷயத்த சொல்லுங்க. ஆளுக்கு 6 பேர் கொண்டு வாங்கப்பா அப்படின்னா 36 ஆச்சு பிளஸ் 6 42 ஆச்சு உங்க டீம் சைஸ். 2வது லெவல்ல கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 500 டாலர்ல 36 பேர் வரும்போது கிட்டத்தட்ட $18,000 நடக்குது. $18,000ல 50% அஃபிலியேட் அலகேஷன் வந்து உக்காந்தா உங்களுக்கு $9,000 உங்களுக்கு அஃபிலியேட் ஸ்டேக்கிங்ல அலகேஷன்ல ஆட் ஆகுது. 9,000 பிளஸ் லெவல் 1ல ஒரு 300 9,300க்கு தினைக்கு 0.3% போட்டா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $27.9 கிடைக்குது. அப்ப மாசத்துக்கு என்னங்க கிடைக்குது? அந்த $2 சேர்த்துக்குங்க. ஸ்டேக்கிங் அது நம்மளோட காசு தானே. சோ கிட்டத்தட்ட மாசத்துல பாத்தீங்கன்னா $897 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 89,700 கிட்டத்தட்ட ஒரு $90,000 கிடைக்குது. நம்ம எவ்வளவுங்க போட்டோம்? $50,000 போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது நீங்க ரெஃபரல் 6 பேர் கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்துடுச்சு அசல். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லாபம் தான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, சார் இந்த மாசம் எனக்கு 90,000 வந்துச்சு சார். அடுத்த மாசம் கம்மியாகுமா? கம்மியாகாது. இன்கிரீஸ் ஆயிட்டு தானே போகும். யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இந்த இடத்துல அஃபிலியேட் ஸ்டேக்கிங்க மட்டும் நான் சொல்றேன். டைரக்ட் ரெஃபரல் பத்தி நான் பேசல. அஃபிலியேட் ஸ்டேக்கிங்ல மட்டுமே எந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறேன். எப்படி? டூப்ளிகேட் பண்ணுங்க. நீங்க 500 போட்டு எப்படி ஸ்மார்ட் எக்ஸா மாறுனீங்களோ, அதே மாரி உங்க கீழ வந்திருக்க டீமுக்கும் இதையே சொல்லிக் குடுக்க போறீங்க. இந்த 2 லெவல்ல நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னு பார்த்தோம். லெவல் 2 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். லெவல் 2 வரைக்கும் நம்மளுக்கு மாசத்துக்கு ஒரு 80 இது அப்படியே ரூபாயில கன்வெர்ட் பண்ணீங்க. இது வந்து வெறும் அஃபிலியேட் மட்டும். அதனால தான் 83,700. நான் முதல்ல சொன்னது டைரக்ட் ரெஃபரல் எல்லாம் சேர்த்து. 2 லெவல் பார்த்தோம். இப்ப 6 லெவல் காட்டுறேன் பாருங்க. 6 லெவல் போட்டோம்னா 6 லெவல்லயும் அதே மாதிரி டூப்ளிகேஷன் நடந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட $6,572 அஃபிலியேட்ல இருந்து மட்டுமே கிடைக்கும். அஃபிலியேட் ஸ்டேக்கிங்ல இருந்து மட்டுமே கிடைக்கும். நம்ம ஊரு ரேட்ல போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 6,50,000 ரூபாய். இந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க. இது சம்பாதிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்க தான் போறீங்க. அவங்க பேசுறது கேட்க தான் போறீங்க. சார் ஒரு நாளைக்கு 6,00,000 ரூபாய்னா அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சார் ஆச்சு? ஒரு மாசத்துக்கு 1,97,18,018 ரூபாய் ஆச்சுங்க. சார் அடுத்த மாசம் இது கம்மி ஆகுமா? சார் டாக்ஸ் கட்டணுமா? இது பண்ணணுமா? அது பண்ணணுமா? அடுத்த மாசம் அதிகமாயிட்டு தான் போகும். இது டீசென்ட்ரலைஸ்ட் எல்லாம் உங்க வேலட்ல தான் வரப்போகுது. அந்த பிரச்சனையே நம்மளுக்கு இங்க கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு காமிச்சது வெறும் 6 லெவல் தாங்க. நம்மளுக்கு மொத்தமா 25 லெவல் இருக்குதுங்க. 6 லெவலுக்கே நம்மளுக்கு தலை சுத்தி போகுதுன்னா, அப்ப 25 லெவல் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு இங்க வருமானம் வரும். 6வது லெவல் 5% தான் அலகேஷன். 25 லெவல் வரைக்கும் 5% தான் அலகேஷன். சோ இங்க நீங்க இத பார்க்கணும். சோ இத பார்த்துட்ட பிறகு கூட சில பேர் இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். இருந்தாலும் இந்த டோக்கன் எப்படி விலை ஏறுமா, இறங்குமா? நீங்க சொல்ற மாரி இதெல்லாம் மெயின்டெயின் ஆகுமா? வரேன் சார், வரேன். இத கேளுங்க நல்லா. இந்த யுஎஸ்டிஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர்டு பை கம்யூனிட்டி. கம்யூனிட்டி தான் அது உருவாக்குது. மின்டிங், பர்னிங், கன்வெர்ட்டிங் இதுதான் ஒரு டோக்கன்ல ஒரு லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. உருவாகுறதுல இருந்து அது அழியிற வரைக்கும். மின்ட் யார் பண்றது? நம்ம தான் பண்றோம். எப்ப சார் மின்ட் ஆகுது? நீங்க எப்பலாம் ஸ்டேக் பண்றீங்களோ அப்பலாம் உங்களுக்கு மின்ட் ஆகி வருது. டைரக்ட் ரெஃபரல் ஒருத்தர் போட்ட உடனே நம்மளுக்கு 20% வருது பாத்தீங்களா? அப்பயும் புதுசா நம்மளுக்கு யூஎஸ்டிஎக்ஸ் உருவாகி மின்ட் ஆகி அது நம்மளுக்கு வருது. அப்புறம் அஃபிலியேட்ல அலகேஷன் ஆகி 0.3% அங்க வருது பாத்தீங்களா? நீங்க எப்பலாம் இந்த கிளைம் பட்டன் அமுக்குறீங்களோ அப்பலாம் புதுசா யூஎஸ்டிஎக்ஸ் வந்து உருவாகி மின்ட் ஆகி வருது. சார் இப்படி உருவாகி வந்துச்சுன்னா நிறைய வந்துச்சுன்னா என்ன சார் பண்றது? நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க டிமாண்ட் சப்ளை கரெக்டா இருக்கணும். சப்ளை அதிகமாயிடுச்சுன்னா டிமாண்ட் போயிடுமே. அப்ப இங்க சப்ளை அதிகமாகிற மாதிரி மின்ட் ஆகிட்டே இருக்கே. நீங்க வருத்தமே பட தேவையில்லைங்க. அதுக்கு தான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க யாரெல்லாம் ரீஸ்டேக் ரீஸ்டேக் பண்ணாலும் சரிதான், புதுசா ஸ்டேக்கிங் பண்ணாலும் சரிதான், நம்ம 50% டாயும் 50% யூஎஸ்டிஎக்ஸும் போடுறோம்ல, அந்த 50% யூஎஸ்டிஎக்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது பேர்ன் ஆயிடுது. டோட்டல் சப்ளைல இருந்து அது வெளியில போயிடுது, எரிஞ்சு போயிடுது, காணாம போயிடுது, மறுபடியும் அது நம்மளுக்கு கிடைக்காது, அது அழிஞ்சிடுது. அப்ப அப்படி ஆகும்போது என்ன ஆகுது? இங்க சப்ளை கம்மி ஆகுது. ட்ரிகர் பெக்கும் அந்த வேலை பண்ணுது. சரி சார், என் வேலட்ல வந்து காசெல்லாம் உக்காந்துருச்சு, எனக்கு டெய்லி இதெல்லாம் வருது, நான் எப்படி சார் இது காசா மாத்துறது? அதானே ரொம்ப முக்கியம். காசா மாத்தி நம்மளோட பேங்க்குக்கு வரணும்ல, நம்ம கையில காசு வரணும்ல, அதுதானே முக்கியம். மொபைல்ல மட்டும் பார்த்தா போதுமா? எப்படி கன்வெர்ட் பண்றது? இப்ப அந்த யூஎஸ்டிஎக்ஸ பயன்படுத்தி நீங்களே ஸ்டேக் பண்ணலாம், நீங்களே ரீஸ்டேக் பண்ணலாம். 2வது இல்ல சார், நான் நல்லா ஸ்டேக்லாம் பண்ணிட்டேன் சார், இப்ப எனக்கு காசு வேணும் சார், ஸ்வாப் பண்ணிக்கலாம்.
ஸ்வாப் பண்ணி அதை வந்து யூஎஸ்டிடியாவோ யூஎஸ்டிசியாவோ இல்லை டாயாவோ மாற்றி இந்தியன் ருபீஸா மாற்றிக்கலாம். இல்லை நம்ம டீம் பில் பண்ணும்போது நம்ம டீமுக்கு தேவைப்படும் யூஎஸ்டிஎக்ஸ், அவங்க கிட்ட கொடுத்து நம்ம வந்து ஜிபேவோ ஃபோன்பேவோ இல்லை கேஷ்லயோ நம்ம இதை வாங்கிக்கலாம். ஸோ உங்க மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்ட் டு க்ரோ. ஏன்னா இங்கே நம்மளுக்கு யூஎஸ்டிஎக்ஸ் வேணும், அப்போ அதை உருவாகணும், நிறைய உருவாயிடக்கூடாது. அதனால அந்த பேர்னிங்காகவும் சில டெக்னாலஜி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உருவாயிடுச்சு, அதை வந்து ரூபாய் நோட்டா மாத்தணும்ல, செல்லக்கூடிய காசா அதை மாத்தணும்ல, அதுக்கு தான் இந்த கன்வெர்ட் டு யூட்டிலைஸ். சரி சார், எல்லாம் கரெக்ட் தான் சார். இதே மாதிரி தான் சார் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துச்சு சார். இதே தான் சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், இதே தான் சார். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளது வந்து ஸ்டேபிள் காயின், டீசென்ட்ரலைஸ்ட் காயின், காயின் மார்க்கெட் கேப். இப்போ எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து என்எஸ்சி பிஎஸ்சிக்கு வந்து என்எஸ்சி சைட்ல போனீங்கன்னா நீங்க ஒரு ஷேரோட ஜாதகத்தையே பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி இருந்தாலும் இந்த காயின் மார்க்கெட் கேப்ல போய் அதோட ஜாதகத்தையே எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட யூஎஸ்டிஎக்ஸ் ஸ்மார்ட்டோட கான்ட்ராக்ட் அட்ரஸுங்க, இது வந்து டெக்ஸ், நம்மளோட டெக்ஸ் டாட் காயின் மார்க்கெட் கேப். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பாருங்க, எந்த பிசினஸ்லாம் நீங்க பண்ணிருக்கலாம், இதை நீங்க பாத்துக்கோங்க. கொஞ்சம் டெக்னிக்கலா உங்களுக்கு காட்டுறது என்னன்னா, கம்பேர் பண்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் சூப்பர், அந்த ப்ராஜெக்ட் அப்படி இப்படி அப்படிக்காக நான் சொல்ல வரல. நம்ம ப்ராஜெக்ட் ஏன் ஸ்டேபிள், எந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்திருக்கோம், இது நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போக போகுது. இப்ப நாளைக்கு ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்கறாருங்க, சார் இந்த மாதிரி தான் சார், இது நாங்க தான் சார் வெயிட் டாப்னும் போது அவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்ல, அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்மளோட சர்க்குலேட்டிங் சப்ளை, சர்க்குலேட்டிங்னா உள்ளுக்குள்ள புழக்கத்துல இருக்கக்கூடிய சப்ளை பாத்தீங்கன்னா 4,04,400. மேக்சிமம் சப்ளையும் 4,04,000. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் உருவாக்குறோம், அது நம்ம கிட்ட தான் இருக்கு. இது புதுசா யாரும் வெளியாள் வந்து உருவாக்க முடியாது, வெளியாள் வந்து இது புதுசா அச்சடிக்கலாம் முடியாது. நம்ம கிட்ட என்ன புழக்கத்துல இருக்குதோ அதுதான் நம்மளோட மேக்சிமம் சப்ளை. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இது அணிப்பாட்டு கிடையாது. வெரிஃபைடு கான்ட்ராக்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல வெரிஃபை பண்றாங்க, அதனால தான் அது நோன் இருக்கு. ரக்புல்லா இது ஃபேக் டோக்கனா கிடையாது. ஓகே, செக்யூரிட்டி செக் நீங்களே இதெல்லாம் படிச்சு பாத்துக்கலாம், அப்புறமா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்னு செக்லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் காயின் மார்க்கெட் கேப் கொடுத்துருக்கு, சரிங்களா? அதே மாதிரி ரிஸ்க் அனலைசிஸ், இது வந்து ஃப்ராடா, இது வந்து ஸ்பேமா, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி இது ட்ரேட் பண்ணலாமா, இது வந்து மணி லாண்டரிங்கா, கிடையாது. லிக்விடிட்டி ரிஸ்க் ஆகுமா, கிடையாது. ஸோ அப்நார்மல் ஆக்டிவிட்டி நடக்குதா, கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து காயின் மார்க்கெட் கேப்ல அவங்க நம்மளோட அனலைசிஸ் பண்ணி கொடுத்துருக்க விஷயம். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வரேன் இப்பதான். பிட்காயின் எல்லாருக்குமே தெரியும். பிட்காயின்ன்றது வந்து நம்மளோட கிரிப்டோ கரன்சியோட மதர் ஆஃப் ஆல் காயின், மதர் ஆஃப் ஆல் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சிக்கு மெய்நிகர் நாணயத்துக்கு தாய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் மைனிங்னு சொன்னேன் பார்த்தீங்களா? மைனிங் அப்படின்னும் போது இந்த பிட்காயினை உருவாக்கும் போதே மொத்த சப்ளை, மேக்சிமம் சப்ளை 21 மில்லியன் உருவாக்கிட்டாங்க. இந்த 21 மில்லியன்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சர்க்குலேட்டிங் சப்ளைக்கு மைனிங் பண்ணி வெளியில வந்துட்டு இருக்கு. அப்படி வெளியில வந்தது தான் 20.20 மில்லியன், 20.06 மில்லியன் வெளியில பிடிசி வந்திருக்குது. இந்த மொத்தம் 21 மில்லியன் வர்றதுக்கு அது சில வருஷங்கள் ஆகும், அது இருக்கட்டும். சோ இதுக்கு மேல உருவாக்க முடியாது. நான் எப்படி சொன்னேன், அந்த தங்கத்துக்கு இதுக்கு மேல உருவாக்க முடியாதுன்னு சொன்னல, அந்த மாதிரி. இப்ப கம்யூனிட்டி காயின் சார், நாங்களும் கொடுக்குறோம் சார், இந்த மாதிரி சில மார்க்கெட்ல இருக்காங்க, அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்துக்கலாம். சோ ஒரு ப்ராஜெக்ட் எல்ஜிஎன்எஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட். சோ அவங்க வந்து நல்லா போய்கிட்டு இருக்காங்க, நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, சந்தோஷம் தான் இது வரைக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க டோட்டல் சப்ளை வந்து 166.3 மில்லியனு. ஆனால் மேக்சிமம் சப்ளை அவங்க டிக்ளேர் பண்ணல, சொல்லல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காயின் எல்லாம் மேலே ஏறும்போது அவங்க எக்ஸ்ட்ராவா கூட பிரிண்ட் பண்ணி மின்ட் பண்ணி புதுசா உருவாக்கி கூட சப்ளைல விடலாம். அதனால அவங்க மேக்சிமம் சப்ளை இவ்வளவுதான் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. காயினோட விலை ஏன் டக்குன்னு மேலே போகுது, ஏன் டக்குன்னு கீழே இறங்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க, ரொம்ப வருஷமா இருக்குங்க, ரொம்ப வருஷமா இருக்கு பில்டெக்ஸ் அப்படி. இதெல்லாம் நான் கம்பேர்னா இது நல்லது சூப்பர்லாம் சொல்லல. இப்போ ஸ்டேபிள் காயினுக்கும் பிட்காயினுக்கும் மின்டிக்கும் மைனிங்க்கும் என்ன வித்தியாசம்ன்றதை நான் காட்டுறேன். ஸோ பெல்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சப்ளை ரொம்ப அதிகங்க, 9.93 பில்லியன். இதெல்லாம் மில்லியனு, இது வந்து பில்லியன். ஸோ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் அதே மாதிரி மேக்சிமம் சப்ளை எவ்வளவுன்னு சொல்லல. ஏன்னா தேவைப்படும் போது இவங்க வந்து எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் பண்ணிட்டு அதை விட்டு அதுக்குண்டான ரேட்டுக்கு பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்க விஷயம். இப்போ நம்மளோட புழக்கத்துல என்ன
சர்க்குலேஷன் இருக்குதோ அதுதான் நம்மளோட மேக்சிமம் சப்ளை. அதுல இருந்து நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை, நமக்கு என்னைக்குமே டிமாண்ட் இருக்குங்க. ஸோ இப்போ நிறைய பேர் சென்னையில, தமிழ்நாட்டில், நார்த் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தக்காளி விளைச்சல் ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். என்ன சார் பண்ணாங்க விவசாயிகள்? சார் இது கடைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கே கூட அந்த விலை கிடைக்க மாட்டேங்குது சார். வண்டி செலவு தான் அதிகமாகுது. இது அறுவடை பண்றதுக்கு செலவு தான் அதிகமாகுது. என்ன பண்ணாங்க? தூக்கிட்டு போய் குப்பையில கொட்டினாங்க. ஏங்க இந்த பிரச்சனை? டிமாண்ட் இல்ல, சப்ளை அதிகமா இருக்கு. இத விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இல்ல. தக்காளி மட்டமா? பால் கூட அந்த மாதிரி தான். பால் நிறைய உருவாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்ல. வச்சா கெட்டு போயிடும். அது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. வேஸ்டா போயிடும். அப்ப என்ன பண்றாங்க? இது வேற வழி கிடையாது, கொட்டுறாங்க. அதே மாதிரி தான் மத்த டோக்கன்லாம் எதெல்லாம் வந்து மேக்ஸிமம் சப்ளை மென்ஷன் பண்ணாம இருக்காங்களோ, அதெல்லாம் டக்குன்னு அதிகமாச்சுன்னா சப்ளை அதிகமாயிடும், டிமாண்ட் கம்மியாயிடும். ஸோ விலை வீழ்ச்சிகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். ஆனா தங்கம், தங்கம் சுரங்கம் இருக்குது. இவ்வளவுதான் இருக்க போகுது. கொட்டிலாம் கிடக்கல அலிபாபா குகை மாதிரி. ஸோ இவ்வளவுதான் இருக்கும்னா அது எடுக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கடணும், எவ்வளவு செலவு பண்ணணும், அதை எவ்வளவு பியூரிஃபை பண்ணணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வைர சுரங்கமும். நம்ம ப்ராஜெக்ட் வந்து தங்கமான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பொருளோட தான் நம்ம இதை கம்பேர் பண்ணணும். மற்ற பொருளோட கம்பேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தங்க தங்கமான ஒரு ப்ராஜெக்ட்ல தான் நம்மளோட ஃபியூச்சரை கொண்டு போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேபிள் காயின் அப்படின்றது இன்னைக்கு யூஎஸ்டிடி வாய் திறந்தா யூஎஸ்டிடின்றாங்க, யூஎஸ்டிசின்றாங்க, அதுக்கப்புறம் டாயின்றாங்க. அடுத்தது வந்து கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா யூஎஸ்டிஎக்ஸும் வந்து ஸ்டேபிள் காயினா நம்மளுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய விதத்தில் நம்மளுக்கு இந்த காயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பேக் டு தி ஹோஸ்ட். Thank you very much, my dear Hari sir. Wonderful session.